7 days ரோஸுங்க. இங்க பாருங்க இப்போ நல்லா தலை ஆரம்பிச்சிருக்கு. ஆல்னு கொடுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். அதுபோக இன்னும் டிப்ஸ் இருக்குது. தேவையில்லை ஆக்சுவலாக வந்து பூக்கள் எல்லாமே மழை காலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், கொஞ்சம் பெருசாக வரக்கூடியதுங்க. அதனால 15க்கு 15 லாஸ்ட் டைம் மண்டு கடிச்சிருச்சு, அதனால கவர் போட்டு ஒரு பழம் மட்டும் நீங்கள் நல்லா வளரக்கூடிய பழத்தை வச்சு மீதெல்லாம் கட்டி பிரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து புதுசாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மழைங்க, 2 நாளாக நல்லா மழை பெஞ்சிருக்கு. கார்டனிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லாகவே இருக்குது, மழை வந்துருக்கு நல்லாவே. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம சேனலில் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஆல்னு கொடுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா வராது. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்சி போய் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க, அப்போ தான் நான் ரெகுலராக போடக்கூடிய எல்லா வீடியோ வரும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மழை நல்லா வந்துட்டு இருக்கு. ஓகே, சின்ன ஒரு அப்டேட் தான். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோஸ், இது வந்து 7 days ரோஸுங்க. இங்கே பாருங்க இப்போ நல்லா தலை ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடி. தக்காளிக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். பூக்கள் வரும்போது நல்லபடி தட்டி ஒன்று சொல்லி சொன்னேன். இங்கே பாருங்கள் நமக்குலாம் தலைஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? அதுபோக இன்னும் டிப்ஸ் இருக்குது. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வரும், எக்ஸ்ட்ராவாக அதிகமாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செடியில் வந்து அதிகமாக பிரான்ச்சஸ் இருக்காது. ஏன்னா நான் வந்து தேவையில்லாததெல்லாம் வெட்டி விட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ந்துட்டு போகும். இது யூஸ்லெஸ் தான். பூக்கள் எங்கே வருதோ அதை விட்டுட்டு மீதி பக்கம் வெட்டிடுங்க. அப்படி வெட்டினீங்கன்னா தான் காய்களும் பெருசாக வரும், சீக்கிரம் வந்து பூக்கள் வந்து பிஞ்சுகள் பிடிக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். தக்காளியில் நிறையா பூக்கள் சீக்கிரம் வந்துடும், ஆனால் அதெல்லாம் பிஞ்சு பிடிக்குமா பழமாகுமானா இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் பண்ணாதான் வரும். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, அதை வந்து தனியாக அறுவடை பண்ணும்போது நான் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து முல்லைப்பூ. முழுப்பு பாருங்கள், நிறைய பூக்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து பூக்கள் எல்லாமே மழை காலத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா வெயில் சீசன் வந்து நல்லா வரும் உங்களுக்கு பூக்கள் எல்லாமே. இது வந்து பச்சை மிளகா பாருங்க, நல்லா வந்திருக்கு. பச்சை மிளகாவுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் வந்து புளிச்ச மோர் இது பண்ணேன், அதனால் பூக்கள் இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து கத்திரிக்காய். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 செடி பக்கம் நம்மகிட்ட கத்திரிக்காய் இருக்குது. ஸோ நிறையா கத்திரிக்காய் வந்துருக்குங்க. தனியாக வீடியோ போடலாம் அதுக்கு. இந்த எல்லாமே பூக்கள் வந்தது எல்லாமே பிஞ்சு பிடிச்சிருச்சுங்க. இது உங்களுக்கு தெரியும், ட்ராகன் ஃப்ரூட்டு. ஒருத்தர் கேட்டு ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு என்ன பேக் யூஸ் பண்ணலான்னு. ட்ராகன் ஃப்ரூட்லாம் கொஞ்சம் பெருசாக வளரக்கூடியதுங்க, அதனால் 15க்கு 15 12க்கு 18 வச்சுக்கலாம். இது பாருங்க, இது வெள்ளரிக்காய் தான். ஏன் இந்த மாதிரி வெட்டி விட்டுருக்கேன்னா வந்துட்டு தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா வளர்ந்துட்டு போகுது, பூக்கள் முடிந்தா வருது, பிஞ்சே பிடிக்காதான் வெட்டி விட்டேன். அடுத்தது வர்றது நல்லா வரும்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் நம்ம அறுவடை பண்ணிடலாம் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா முலாம்பழம். இது வந்து கவர் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் டைம் மண்டு கடிச்சிருச்சு, அதனால் கவர் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 முலாம்பழம் வந்துருக்கு. இதுலேயே ஒரு டிப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கிளையில் வந்துட்டு ஒரு பழம் மட்டும் நீங்கள் நல்லா வளரக்கூடிய பழத்தை வச்சு மீதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து நல்லா வளருது. சின்னதாக வரும், பூக்கள் நிறையா வரும், அதெல்லாம் வேண்டாம். கட் பண்ணிட்டு விட்டிங்கன்னா இந்த பழங்கள் நல்லா பெருசாக, மொட்டுக்கள் வந்து பெருசாக வந்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பெரிய பழமாக வரும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுவும் பச்சை மிளகா தான், நெட்டு அடிச்சிருக்கோம். இது வந்து பெரண்டைக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் நான். ஏன்னா பெரண்டை வந்து அற்புதமான இது செடிங்க. இது வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும், கொடி மாதிரி வரும். இதுவும் பாருங்கள் வெள்ளரி. இதில் வெள்ளரி இருக்குது, மழை நிறையா வர்றதுனால உங்களுக்கு இருக்குது, கவர் இருக்குது. இதில் வெள்ளரி பிஞ்சு இருக்குது, தெரியுதுங்களா? வெள்ளரி பிஞ்சு இருக்கும். இதெல்லாம் வந்து எதுக்கடி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, வண்டுகளோ பூச்சிகளோ கடிக்காமல் இருக்க போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டி விட்டுருக்கேன். சும்மா பூக்கள் மட்டும் வந்து வேஸ்ட்டு தான். வெட்டி விட்டால் அடுத்து வர்றது நல்லா ஒரு ரிசல்ட்டு. இது வந்து கத்திரிக்காய் எடுத்துடலாம். பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே விட்டுறலாம், கொஞ்சம் வரட்டும். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்கு. கத்திரிக்காய் கிட்டத்தட்ட நான் அதோட 2-3 அறுவடை எடுத்துட்டேங்க. நல்லா வந்திருக்கு கத்திரிக்காய். புதுசாக மாடி தோட்டம் வைக்கிறவங்க
கத்திரிக்காய் வந்து கன்ஃபார்ம் வைங்க. ஏன்னா இது வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாகும். மாடி தோட்டம் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய எண்ணங்கள் வரும், பண்ண முடியும், முயற்சிகள் நிறைய எடுப்பீங்க. அதாவது புதுசாக பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வைக்கக்கூடியது வெண்டைக்காய் வைங்க. வெண்டைக்காய் வந்து இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இல்லை, நான் இப்போ தான் வந்து எடுத்தேன், நீ அடுத்து போட போகிறேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கீரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஒரு ஹார்வெஸ்ட்டும் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசைகள் வரும், மாடி தோட்டம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு கொடிகள்லாம் வந்து கொடி வகைகள்லாம் வேணும்னா அது வந்து நீங்கள் செட்டப் வேணும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக கொடி எதுவுமே இருக்காது, ஏன்னா நான் வந்து பெரிய செட்டப் பண்ணல. ஸோ கொடி வகைகள் ஃபஸ்ட்டு பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி செடிகள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுபோக மாடி தோட்டத்தை பற்றி டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ 8000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆயிடுச்சு. அதனால எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆல் கொடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை வந்து நோட்டிஃபிகேஷன் வராது, நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வராது. அதனால சப்ஸ்கிரைபர் ஆல் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.